வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்டுக்கான பர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸாம்பிள் 17லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்ட்ரொடக்ஷன்ஸ், பர்முடேஷனுக்கும் காம்பினேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பினேஷனுக்கும் பர்முடேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸோடு நீங்கள் தெரிஞ்சு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸாம்பிள் 17 என்ன கொடுத்துருக்காங்கன்னா NC 9 அண்ட் NC 8 ஆர் ஈக்குவல், வாட் இஸ் NC 17 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்படியே நம்ம டேரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். NCRக்குள்ள ஃபார்முலா நமக்கு தெரியும், n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ இங்கே என்னுக்கு அப்படியே போட்டுக்கிறேன், ஆரோட வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். இப்போ இதில் n அண்டு n வந்து கேன்சல் ஆகிடும், n ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1 பை இந்த 9 ஃபேக்டோரியலை 9 இன்ட்டு 8 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாம். அதே போல் இங்கே n மைனஸ் 9 ஃபேக்டோரியல் 1 பை 8 ஃபேக்டோரியல். ஸோ நமக்கு ஆல்ரெடி n ஃபேக்டோரியலுக்கு என்ன வேல்யூ தெரியும், n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல்னு ஒரு ஃபார்முலா படித்தோம், அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே n இருக்க பிளேஸில் n மைனஸ் 8 இருக்குது, திஸ் இஸ் மைனஸ் 1. சாரி, இங்கே வந்து n இன்ட்டு n மைனஸ் 1, அப்போ n மைனஸ் 8 இன்ட்டு n மைனஸ் 8 மைனஸ் 1 ஃபேக்டோரியல். இப்போது இங்கே 8 ஃபேக்டோரியலும் 8 ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆகிடும். 1 பை 9 இன்ட்டு n மைனஸ் 9 ஃபேக்டோரியல் 1 பை இங்கே வந்து நமக்கு n மைனஸ் 8ன்னு ஒரு டேர்ம் இருக்குது, n மைனஸ் 8ம் மைனஸ் 1ம் மைனஸ் 9 ஃபேக்டோரியல். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் 1 by 9 equal to 1 by n minus 8. ஓகே, இப்போ டினாமினேட்டர் மேலே வந்து நியூமரேட்டர் ரெண்டும் சேமாக தான் இருக்குது, அப்போ டினாமினேட்டர் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா n minus 8 equal to 9 அப்படின்னு கிடைக்குது. தட் இஸ் n equal to 9 plus 8, அதாவது n equal to 17 அப்படின்னு சொல்லி அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பட் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா NC 17 தான் கேட்டிருக்காங்க. அப்போது NC 17ஓட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ n-க்கு பதிலாக 17 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது 17 C 17 வந்துருச்சு. ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபார்முலா என்ன தெரியும், NC n ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, NC n ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு என்ன வேல்யூ வருது, NC 17 ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். டைரெக்டாக NCR ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 18. ஸோ இதோட கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, a committee of 3 persons is to be constituted from a group of 2 men and 3 women. அதாவது 3 women இருக்காங்க, 2 men இருக்காங்க, இதுலேருந்து 3 பேரை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். in how many ways can this be done? இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நமக்கு டோட்டலாக 2 men இருக்காங்க, 3 women இருக்காங்க. நாம் செலக்ட் பண்ண போகிற நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து 3 தான். ஓகே, அப்போ இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரம் 5 மெம்பர்ஸ், டோட்டலாக வந்து 3 லேடிஸ் இருக்காங்க, 2 ஜென்ட்ஸ் இருக்காங்க. இப்போ டோட்டலாக 3 + 2 5. இந்த 5 மெம்பர்ஸ்லேருந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறது எத்தனைனா 3 தான். ஓகே, இங்கே வந்து எதுவுமே வந்து பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவுமே சொல்லலை. இந்த 3 மெம்பர்ஸில் எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் தானா, இல்லை வேறு பொசிஷனா அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஸோ எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது நோ பர்டிகுலர் ஆர்டர் அப்படிங்கும்போது இதை நம்ம வந்து எதில் போட்டுடலாம்னா காம்பினேஷனில் போட்டுடலாம். ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் வேஸுங்கும் போது NC3, அதாவது NCR தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே டோட்டல் வந்து எவ்வளோனா 5 இருக்குது. NCR அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே என்னோட வேல்யூ 5, நம்ம செலக்ட் பண்ண போகிறது 3 பேர். இப்போ ஆரோட வேல்யூ வந்து 3. ஸோ 5C3க்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா வந்து தெரியும், தட் இஸ் n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் n மைனஸ் r ஃபேக்டோரியல். ஸோ இதை அப்படியே நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். 5 into 4 into 3 ஃபேக்டோரியல் பை 3 factorial
5 மைனஸ் 3 வந்து ஒரு 2 ஃபேக்டோரியல். இப்போ 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். இந்த 2 ஃபேக்டோரியலை 2 இன்ட்டு 1 எழுதிடலாம். திரும்ப 2 ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 இன்ட்டு 2 தட் இஸ் 10. அப்போது இன் ஜென்ரல் நமக்கு வந்து எத்தனை வேஸ் வருது அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் வேஸ் வந்து 10 நம்பர் ஆஃப் வேஸில் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். எத்தனை பேர்? 2 மென் இருக்காங்க, 3 விமன் இருக்காங்க. இதுலேருந்து யாராவது 3 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அந்த 3 பேரும் விமனாக கூட இருக்கலாம், இல்லை 2 மென் அண்ட் 1 விமனாக இருக்கலாம். ஸோ இப்படி என்ன வேணுமோ நீங்கள் வந்து சாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே நமக்கு பர்டிகுலராக எந்த ஆர்டருமே கொடுக்கல. ஓகே, ஸோ இது வந்து ஜென்ரல். செகண்ட் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். செகண்ட் கொஷினில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, how many of these committees would consist of 1 man and 2 women? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் நம்ம 3 பேரை செலக்ட் பண்ணணுன்னா 3 பேர் விமனாக கூட இருக்கிறதுக்கு ஓகே தான். பட் இங்கே செகண்ட் கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மேன் இருக்கணும், 2 விமன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3 பர்சன்ஸில் ஒருத்தர் வந்து மேனு, மற்ற 2 பேரும் விமனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு டோட்டலாக எத்தனை மென் இருக்காங்க அப்படின்னா 2 இருக்காங்க. ஸோ ஃப்ரம் 2 men we have to select 1 man and from 3 women we have to select 2 women. ஓகே, இங்கே தான் வந்து கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த இவங்களுக்குள்ளே எந்த டிஃப்ரென்ஸுமே நமக்கு சொல்லலை. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து மேன் இருக்கணும், செகண்ட் பிளேஸில் வந்து விமன் இருக்கணும், ஆர் ஃபஸ்ட் பிளேஸில் விமன் இருக்கணும், செகண்ட் பிளேஸில் மேன் இருக்கணும் அப்படின்லாம் எந்த கண்டிஷனுமே இல்லை. அப்போ இதுவும் வந்து என்னென்னா கண்டிப்பாக பர்முடேஷன் கிடையாது, காம்பினேஷன் தான். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்னென்ன நம்பர் ஆஃப் வேஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 2 மென்லேருந்து ஒரு மென்னை செலக்ட் பண்ணுறோம். அப்போ அதுக்கு காம்பினேஷன் வந்து 2C1 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 விமன்லேருந்து 2 பேரை செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ 3C2, 3 பேர் இருக்காங்க, அதில் 2 பேர் செலக்ட் பண்ணுறோம். இங்கே 2 மென் இருக்காங்க, அதில் ஒரு மேன் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல வந்து ஏன் ப்ளஸ் போடாமல் மல்டிப்ளிகேஷன் போடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இதுலேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருக்கோம், இங்கே 2 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2த்தையும் சேர்த்தா தான் நமக்கு தேவையான டோட்டலாக நம்ம வந்து 3 தானே செலக்ட் பண்ணணும். ஸோ டோட்டல் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் ரூல் தான் யூஸ் பண்ணணும். சாய்ஸுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ப்ளஸ்ஸுங்கிற ரூல் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும். அது வந்து அடுத்தடுத்த சம்மில் நீங்கள் வந்து அடிஷன் எந்த இடத்துல வருதோ அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும். ஸோ இங்கே நமக்கு டோட்டலாக இங்கே ஒருத்தர் செலக்ட் பண்ணியாச்சு, இங்கே 2 பேர் செலக்ட் பண்ணுறோம். அப்போ இது 2யுமே செலக்ட் பண்ணி முடித்தாதான் நமக்கு இந்த 3 பேரையும் செலக்ட் பண்ண தான் ஆகும். அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் ரூல் தான் யூஸ் பண்ணணும். இப்போ 2C1 நம்ம ஏற்கனவே ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் n மைனஸ் r ஃபேக்டோரியல். இதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 2 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் 2 மைனஸ் 1 ஃபேக்டோரியல். அதே ஃபார்முலா இதுக்கு அப்ளை பண்ணால் 3 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 மைனஸ் 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல்னால் 2 இன்ட்டு 1 2. கீழே வந்து 1 ஃபேக்டோரியல் 1ன்னு வந்துடும். இங்கேயும் 2 மைனஸ் 1 வந்து 1 ஃபேக்டோரியல் 1. இப்போ இந்த பிளேஸ் வரும்போது 3 ஃபேக்டோரியலை வந்து 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல்னு எழுதிடலாம். கீழே வந்து 2 ஃபேக்டோரியல் 3 மைனஸ் 2 வந்து 1 ஃபேக்டோரியல். 1 ஃபேக்டோரியலோட ஆன்சர் வந்து 1 தான். அப்போ இது 2 கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் வந்து எத்தனை இருக்குது, 6 இருக்குது. அப்போது நம்ம 3 பேரை செலக்ட் பண்ணுறதுல ஒருத்தர் மேனாகவும் 2 பேர் விமனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குது. ஓகே, இதோட நமக்கு இந்த வீடியோ வந்து முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாம்பிள், அதாவது நம்ம பிளேயிங் கார்ட்ஸ் வச்சு விளையாடுவோம் இல்லையா, அந்த கார்ட்ஸை வச்சு பேஸ் பண்ண ஒரு சம் வந்து 19th கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக வித் கார்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.